என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை நீக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு மறு ஆய்வு தேவையா என்ற கேள்வியை நாம் எழுப்பியிருந்தோம். மறு ஆய்வு தேவை என்ற கருத்தை 67% நேயர்களும், தேவையில்லை என்று 33% நேயர்களும் விடை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது பார்வையாளருடைய கேள்வி. திரு ராமமூர்த்தி அவர்கள், ஒற்றுமையை பேசுகிற இந்தியாவில் இவர்கள் அதிகாரத்தில் இணைய மறுப்பதற்கு காரணம் இனத்தின் நோக்கமா அல்லது பாகிஸ்தானிடம் இந்தியாவை அடகு வைப்பதற்கான ஒரு நிலைப்பாடா? இல்ல காஷ்மீர்கள் யாரும் பாகிஸ்தான் கூட இணையணும் அப்படிங்கறது எந்த காஷ்மீரையும் சொல்லல. காஷ்மீர்ல இப்ப இருக்கிறவங்க கூட ரெண்டு நிலைப்பாடு தான். ஒன்னு இந்தியாவோட இணையணும், இல்ல நாங்க தனி நாடா இயங்கணும் தான். பாகிஸ்தான்ங்கிற ஆப்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதனாலதான் பாகிஸ்தான் அது அவர்களை அடக்குவதற்காக தீவிரவாதிகள் அனுப்புகின்றது. ஸோ அங்க அவர் சொன்ன மாதிரி ஆர்ம்டு போர்சஸ் ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட சாமானிய மக்களை விட தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் மாதிரியான இயக்கங்களுக்கு அங்க மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கின்றது. அடுத்த கேள்வி திரு பத்ரி ஐயா என்னோட கேள்வி. ஒவ்வொரு மாநிலமும் ஒரு விதமான நிபந்தனையுடன் இணைக்கப்பட்டது என்று சொன்னீர்கள். அப்படி ஒவ்வொரு நிபந்தனை மூலம் இணைக்கப்பட்டு விட்டதால் இறுதி வரை அந்த நிபந்தனையை மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று சொல்ல வருகிறீர்களா? மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி மறுபரிசீலனை செய்யணும்னா அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மாநிலத்திலிருந்து தான் வரணும். முதல்ல நீ ஒரு நிபந்தனையோட நான் சேர்ந்திருக்கேன், அந்த நிபந்தனையை இன்றைக்கு வேண்டாம் என்று நான் நினைக்கணும். வெளியிலிருந்து நீ அந்த நிபந்தனை கூடாது என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஒரு கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லை இன்றைக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப 370 பற்றி நாம அடுத்தடுத்த அமர்வுகளில் நாம் நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதுக்கான வாத பிரதிவாதங்கள் தேவையில்லை அப்படின்றத பற்றி. ஆனா இந்த 370 அப்படின்றத நீக்கணும் அப்படின்னு கடந்த காலத்துல சொல்லப்பட்ட காரணத்திற்கும் இப்போது சொல்லக்கூடிய காரணங்களுக்கும் அந்த கருத்தளவுல சில மாற்றங்கள் இருக்கிறது. மார்ச் ஆஃப் டைம் ரைட். இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த 370 நீக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல பிஜேபி அரசு வாஜ்பாய் காலத்திலும் சரி அத்வானி காலத்திலும் சரி இதை ஒரு பேக் பர்னர்ல வச்சிருந்தாங்க. இதை ஒரு சர்ச்சைக்குரியது, இதை கையில தொட்டா பிரச்சனையாகும், அதனால இதை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கி வைத்திருந்தாங்க. இன்றைக்கு பேச தொடங்கியிருக்காங்க, விவாதிப்பார்கள். தொடர்ச்சியாக இது விவாதம் அடுத்து வர நாட்களில் நடக்கலாம். இந்த பிரச்சனையில ஒரு அக்கறையோட அவங்க ஏற்கனவே சொன்னதுபடி இந்த 370 எல்லாரிடையும் கலந்து பேசிவிட்டு அகற்றக்கூடிய முயற்சியில முனைப்பாக ஈடுபடுவார்கள் சொல்லலாமா? உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? நிச்சயமாக இது அண்ணன் வீரபாண்டியன் அண்ணன் சொன்னாரு, இவங்க ஒரு பெரிய மெஜாரிட்டி இருக்குது எடுத்துருவாங்கன்னாரு. நிச்சயமாக அனைவருடன் சம்பந்தப்பட்ட அனைவருடன் கலந்து பேசித்தான் இதை பற்றி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கும் சொல்லியிருக்காரு. டாக்டர் ஜிதேந்திர சிங் உதம்பூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜம்மு காஷ்மீரி. அது மட்டும் இல்ல, அந்த மக்களும் அதை எழுப்புறாங்க. அதனால தான் நான் சொல்றேன் நடக்கும் என்பது எதிர்பார்க்கலாம். ஆனால் அனைவரின் ஒப்புதலுடன் தான். அனைவருடன் ஒப்புதலுடன் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய நிறைவு கருத்து? அனைவருடன்ங்கிறத ரொம்ப அடிக்கோடிட்டு கொள்ளணும். எந்த அனைவர்? அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமா அல்லது காஷ்மீரத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமா? சிக்கலே நீங்கள் மக்களின் கருத்தை ரெண்டு விதமாக பிரித்து, காஷ்மீரத்து மக்கள், இந்தியாவில் இருக்கிற மற்ற மக்கள், இதுல முதல் உரிமை, முதல் இடம், முன்னுரிமை எல்லாம் காஷ்மீரத்து மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வெறும் நாடாளுமன்றத்து பெரும்பான்மையை வைத்து தீர்மானிக்க கூடாது. சுருக்கமாக சொன்னால் இவர்கள் தேர்தலுக்கு முன்னால் நாட்டின் வளர்ச்சி பற்றி நிறைய பேசினார்கள். தேர்தல் அறிக்கையில ஓரமா அந்த 3 செய்திகளை குறிச்சதார்கள். இன்னைக்கு நாட்டின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த சிக்கலான பிரச்சனையை முன்னுக்கு எடுக்கிறார்கள். அது நாட்டுக்கும் நல்லதில்லை, பிஜேபிக்கும் நல்லதில்லை. நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெருக்கு நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.